ஹாய். இந்த ரீடிங்கில் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி நினைக்கிறீங்க, இல்லை உங்கள் பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி பார்க்குறீங்கன்னா, ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பீங்க பாஸ்டில். ஏதோ ஒரு விஷயத்தினால அவங்க இதை பிரேக் பண்ணியிருப்பாங்க அவங்க பிரேக் பண்ணியிருப்பாங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கும். அது 2 பேருக்கு மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ இப்போ ஒரு பெரிய பிரேக் விழுந்திருக்கும். அந்த பிரேக் எப்படி இருந்திருக்கும்னா, 2 பேரும் மனசையும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி ரொம்ப ஒரு மீள முடியாத ஒரு பிரேக்காக இருந்திருக்கும். ஆனால் பாஸ்டில் ரொம்பவே ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. ஏதோ ஒரு விஷயத்தினால ஒரு பிரேக் நடந்திருக்கலாம். இப்போ நீங்கள் உங்களோட செல்ஃபில் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கீங்க. ஏன் அப்படின்னா, இன்னும் சில இந்த விஷயம் நம்மளை கஷ்டப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன தான் எப்படி சொல்கிறது, என்ன தான் உங்களுக்கு மனசில் வேறு விஷயம் இருந்தாலும் நீங்கள் வேண்டாம், இனிமேல் நம்மளை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடாது, ஒரு பவுண்ட்ரி போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க. அதே சமயத்தில் அவங்க உங்களை பார்க்குறாங்க. எப்படி அவங்க உங்களை சமாதானப்படுத்துறதுன்னு தெரில. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நியாயம் இல்லாமல் நடந்திருக்கு. அது வேணும்னு இல்லை, ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நியாயம் இல்லாமல் நடந்திருக்கு. அவங்க இப்போ போய் பேசினா நீங்கள் எப்படி அவங்கள அக்செப்ட் பண்ணுவீங்களா, இல்லை
அவங்க பண்ணினதையே நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்த்துட்ருக்காங்க. நம்ம இப்படி பண்ணிட்டோமே, திருப்பி நம்ம ஏதாவது பேசினா நம்ம பண்ணினதையே நம்ம பண்ணினதையே அவங்க நமக்கு திருப்பி பண்ணிடுவாங்களோ அப்படின்னா தப்பாக இல்லை. நீங்கள் ஒருவேளை அவங்க உங்களை ஹர்ட் பண்ணியிருப்பாங்க, நீங்களும் திருப்பி அதே இதை பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்ருக்காங்க. ஆனால் வந்து அப்ரோச் பண்ணணுன்னு தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் உங்களோட மைண்ட் செட் இப்படி இருக்கிறதுனா நீங்கள் இப்போது என்ன இருந்தாலும் அது சரியாக வெளிப்படையாக வராமல் ஒரு பவுண்ட்ரிக்குள்ளேயே வச்சுக்கலாம். இனிமேல் நம்மளை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி எந்த திங்ஸும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அப்படியே இருக்கிறீங்க. ஆனால் மனசில் வந்து பேசினா நல்லாயிருக்கும்னு ஒரு விஷயம் உங்களுக்கு தோணுது. நீங்களும் அவங்கள மிஸ் பண்ணுறீங்க, தேட தான் செய்கிறீங்க. இருந்தாலும் வந்து இல்லை, நம்ம போக வேண்டாம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கிறீங்க. அதே சமயத்தில் அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, நம்ம திருப்பி வந்து பேசினா அவங்க என்ன இது பண்ணுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஒருவேளை நீங்களும் வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி நடந்துருவீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்காங்க. இதா உங்களோட ஃபீலிங். ஆனால் நீங்கள் இந்த கனெக்ஷன் எப்படி பார்க்குறீங்க, அவங்களோட ஃபீலிங் என்ன அப்படின்னு பார்க்கலாம். சேஃப் கார்டு உங்களுக்கு வந்ததே தான் அவங்களுக்கும் ஷஃபிளில் கீழே விழுந்திருக்கு. உங்கள் பர்சன் வந்து இந்த ஃபீலிங்கை இந்த கனெக்ஷனை வந்து எப்படி பார்க்குறாங்க, என்ன ஃபீலிங் இப்போ அவங்களோட மனசில் இருக்குது அப்படின்னு இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்து அப்படின்னு பார்க்கலாம். அவங்க திருப்பி வந்து பேசணும் கண்டிப்பாக அப்ரோச் பண்ணுற மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. ஏதோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு. ஏதோ ஒரு விஷயம் ஒருவோட 2 பேருக்குள்ளே ஏதோ ஒரு பேர்டன் அதில் மட்டும் இல்லை, வேறு எந்த விஷயத்தினாலையும் ஒரு வேளை வேறு எதுலேயாவது ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய நிலைமையில் இதில் ஒரு ஃபைட் வந்திருக்கலாம். அது மாறணும் அப்படின்ட்டு விருப்பப்படுறாங்க. நீங்கள் இல்லாமல் ஒரு வேளை சிச்சுவேஷன்ஸ் வந்து அவங்களுக்கு பேர்டனாக இருக்குது. ஆமாம், நீங்கள் இல்லாத சிச்சுவேஷன்ஸ் அவங்களுக்கு கொஞ்சம் பேர்டனாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க, வரணும்னு விருப்பப்படுறாங்க. இல்லை நீங்களே வந்து பேசினா நல்லாயிருக்குன்னு விருப்பப்படுறாங்க. பட் நீங்கள் சண்டைகள் ஏதாவது நடந்திருந்தால் அது மாறணும். இப்படியே பேர்டனாக இருக்க சிச்சுவேஷன்ஸு மாறணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க. அவங்களே வந்து ஆஃபர் கொடுக்கணும், அவங்களே வந்து பிரச்சனையை சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விருப்பப்படுறாங்க. இனிமேல் இந்த வாய்ப்பை விட்டுற வேண்டாம், அப்படியே இது வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க.
இல்லாஃபாச்சு இந்த பிரச்சனை எதனால் வந்திருக்குன்னா ஏதோ ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாமல், இல்லை நிறைய விஷயங்களை பேலன்ஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தினால ஒருவேளை உங்கள் 2 பேருக்குள்ளே ஏதாவது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கலாம். அதனாலும் சின்ன பிரேக் நடந்திருக்கு. அவங்க அதை சரி பண்ணணும் அப்படின்னு தான் விருப்பப்படுறாங்க. நீங்கள் தான் கொஞ்சம் கோவமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் அவங்க எல்லா விதத்துலேயும் அதை சரி பண்ணணும் அப்படின்னு தான் இருக்காங்க. ஏதோ ஒரு சின்ன வாக்குவாதத்தினால சண்டை வந்திருக்கு, பேலன்ஸ் பண்ண முடியாமல். பட் டைமே அதை மாற்றிடும் அப்படிங்கிற நம்பிக்கையும் அவங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக அந்த பேர்டன் ஸ்டேஜ்லேருந்து வெளியே வந்து உங்களை அப்ரோச் பண்ணணும், திருப்பி வந்து ஒரு புதுசாக இதை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. புதுசாக ஆரம்பித்து வரணும் அப்படிங்கிற மாதிரியும் தான் இருக்குது. அவங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாமே அவங்க மேலே தான் இருக்குது. மேபி நீங்கள் ஒரு நல்ல பாசமான ஆளாக கூட இருந்திருக்கலாம், அவங்கள நல்லா பார்த்துருந்துருக்கலாம், ஹாப்பியாக இருந்திருக்கலாம் அவங்க கூட. ஸோ அவங்க திருப்பி நம்மளே போய் பேசுவோமே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. அவங்கக்கிட்ட எந்த ஒரு நெகட்டிவான ஃபீலிங்குமே இல்லை. அவங்க எல்லாத்தையும் சரி பண்ணி, எல்லாத்தையும் இல்லை, சின்ன பிரச்சனை இருக்குது, அதை சரி பண்ணிவிட்டு வந்து உங்களை வந்து அப்ரோச் பண்ணலாம், சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. வந்தாலும் திருப்பி ட்ரிகர் பண்ணுற மாதிரி விஷயம் நடக்கலாம். மறுபடியும் சண்டை போடுற மாதிரி கூட சில விஷயங்கள் நடக்கலாம். பட் அதுக்கெல்லாம் ட்ரிகர் ஆகாதீங்க. வேணும்னு பண்ண மாட்டாங்க, தன்னாலேயே சில வாக்குவாதங்கள் நடக்கும். நீங்களும் ட்ரிகர் ஆகி அவங்களும் ட்ரிகர் ஆகி மாறி சண்டை போட வேண்டாம். மேக்ஸிமம் வந்து அவங்களோட எனர்ஜி கொஞ்சம் உங்களோட எனர்ஜியும் நல்லா தான் இருக்குது. அவங்களோட எனர்ஜி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப பாசிட்டிவாக தான் இருக்குது. பட் ஏதோ சின்ன ஒரு 1.5 இருக்குது. பட் இருந்தாலும் அவங்க இது வேணும்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் 2 பேருக்குள்ளே ஏதோ ஒரு குட்டி ஃபைட்ஸ் ஏதோ ஒன்று வருது. அதனாலே என்னவோ அடிக்கடி வந்து பிரேக் ஆகுறது, அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. பிரேக் ஆனாலும் மறுபடியும் இங்கே தான் வருவாங்க. ஏன்னா ஃபுல்லாகவே அவங்க ஃபோக்கஸ் வந்து இந்த சைடில் தான் இருக்குது. இவ்வளோதான் இன்றைக்குள்ள ரீடிங். நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி பார்க்குறீங்க, உங்களோட பர்சன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, ரெசினேட் ஆச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் இந்த சேனலுக்கு கொடுங்க. தேங்க்ஸ் டு வாட்ச் மை வீடியோ. தேங்க்யூ.